இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 71:11 மற்றும் சங்கீதம் 69:11. முதல்ல சங்கீதம் 71:11. தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு விடுதலை எதிர்பார்த்து சில மனிதர்களை அவங்க நம்பி இருக்காங்க. ஆனா மனிதர்களை வல்லமையை விட இன்னொரு வல்லமை ஜெயிக்குது. அதே மாதிரி சூழ்நிலைகளை அவங்களுடைய பணத்தையோ கனத்தையோ எதையோ வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்காங்க. ஆனா அதை விட ஒரு வல்லமை ஜெயிக்குது. அப்போ இப்படிப்பட்ட வல்லமையிலிருந்து ஒருத்தருமே விடுவிப்பதற்கு யாரும் கிடையாதுன்னு யாராவது ஒரு மனிதர்கள் இப்படிதான் பேசுவாங்க. ஒன்னு ஆண்டவர் கைவிட்டாரு, உன்னை விடுப்பதற்கு யாருமே கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. அந்த நேரத்துல தேவ பிள்ளைகளே, சாத்தான் கூட உங்க மனசுல பேசுவான். என்ன தெரியுமா? உன்னை யாருமே விடுதலையாக்க முடியாது, உன்னை குணமாக்கவே முடியாது, உன்னை தூக்கி விடவே முடியாது, நீ வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்ட, எல்லா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வரும் அப்படின்னு ஒரு பொய் பிரசங்கத்தை உங்க காதுல போட்டானா நம்பாதீங்க. சூழ்நிலையை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இந்த வசனத்துல இருக்கு. எந்த வசனத்துல? சங்கீதம் 69:11. நீங்க ஒரு காரியம் மட்டும் செஞ்சு பாருங்க. நீ என் ஆத்துமாவின் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்ருவின் நிமித்தம் என்னை மீட்டு விடும் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்தி ஜெயிக்க வைப்பார். எந்த இடத்துல நஷ்டம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். தலை சிறந்து உயர வைக்கக்கூடிய ஒரே ஆண்டவர் தாங்க. விடுதலை கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அதுவும் ஆண்டவரால எல்லாம் கூடும். விசுவாசிச்சா உங்களுக்கும் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.